So we are having technical champion along with us. Myself, Professor R. Surendran from TPTAD, Vellore. So நம்ம கூட introduce yourself. Yes, Devaraj, mechanical engineering, TPTAD. So தேவராஜ் நம்ம கூட இருக்காரு technical champion அடுத்தது. My name is K. Narayan, studying third in mechanical engineering, TPTAD. நிதிஷ் நாராயணனும் தேவராஜன் இருக்காங்க. சரி, இப்போ நிதிஷ் நாராயணுக்கும் தேவராஜுக்கும் பேரை மாத்த போறோம். என்ன பேர்னா உங்க பேர் ஸ்டீஃபன். இன்ட்ரோ듀ce பண்ணிங்க. Myself Stephen. Yes, we are having Stephen. இவர் வந்து யாருன்னா போல்ட்ஸ்மேன். My name is Boltzmann. So ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனும் ஆராய்ச்சி பண்ண விஷயம் என்னன்னா ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டீஃபன் என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க? ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். போல்ட்ஸ்மேன் என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க? ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சோ இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப இவங்க கையில வந்து Q நம்ம கொடுக்குறோம். ஒரு இவங்களுக்கு பிடிச்ச பாடி என்ன பாடி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எந்த மாதிரி பாடி பிடிக்கும் அப்படின்னா Black பாடி. உங்களுக்கு என்ன பாடி பிடிக்கும்? Black பாடி. அப்புறம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்றாங்க. அப்ப Black பாடி. சரியா? Black பாடினா என்ன அப்படின்னா யாரை பார்த்தா Black பாடினா கருப்பா இருக்கணும் பார்த்தா Black பாடி கிடையாது. அது வந்து வேற. Black பாடினா the body which is able to absorb all the radiation. உங்க மேல ரேடியேஷன் படுது. மொத்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிட்டா நீ தான் யாரு? Black body. நான் ரேடியேஷன். நான் மேல பட போறேன். வந்து பட்டவனும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டேனா நீ பாடி யாரு? Black body. A body is able to absorb all the radiation, all the incident radiation on it, அது Black body. ஒரு பட ரேடியேஷனை ஃபுல்லா உறிஞ்சிக்கிட்டானா அவன் யாரு? Black body. சோ இங்க உங்க கையில ஸ்டீஃபன் இருக்காரு, போல்ட்ஸ்மேன் இருக்காரு, ரெண்டு பேர் கையில என்ன பாடி இருக்கு? Black body. சரி, இப்போதைக்கு தான் Black body இருக்கு. ரெண்டு பேர் கையில Black body வச்சுங்க. சரி, நீங்க முடிங்க. ரெண்டு பேர் கையில Black body அப்படியே ஆராய்ச்சி பண்றாங்க. சோ ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்கா Q proportional to T power of 4. சரியா? Q proportional to T power of 4. சரியா? Q proportional to T power of 4. ரெண்டாவது கண்டுபிடிப்பு Q proportional to A. சரியா? என்ன கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு Q proportional to T power of 4. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ஏரியா. ரெண்டு பேரும் டீ சாப்பிட உட்கார்றாங்க. நீ என்ன கண்டுபிடிச்ச ஸ்டீஃபன் அப்படி கேக்குற? சொல்லுங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? T power of 4. நீங்க கேளுங்க போல்ட்ஸ்மேன் என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க சொல்லுங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றாங்க. கம்பைன் பண்ணா என்ன வரும்? A T power of 4. சரியா? when you want to put function D what put the constant. கான்ஸ்டன்ட்க்கு செல்லமா பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்னா சிக்மா. நக்மான் வைக்கல. ஏன்னா ஏற்கனவே நக்மான் நடிகை இருக்கனால இவங்க என்ன வைக்கிறாங்க? சிக்மா வைக்கிறாங்க. அப்ப சிக்மா A T power of 4. இதுதான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. சரியா? அப்ப ஒரு பாடில இருந்து ரேடியேஷன் எமிட் ஆச்சுனா ரெண்டு பாடி இருக்குன்னா ரெண்டு பாடிக்கு ரேடியேஷன் எமிட் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுனா இது இங்க அங்க எமிட் ஆச்சுனா அப்ப என்ன ஆகுற ஃபார்முலா Q வந்து T1 power 4 minus T2 power 4. அப்ப அது மட்டும் இல்லாம Q proportional to A. அப்ப Q proportional to A T1 power 4 minus T2 power 4. அப்ப Q equal to sigma A T1 power 4 minus T2 power 4. இதுல T1 தான் அதிகம். சரியா? அதனால T1 முன்னாடி வரும். சோ இதான் நம்ம ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. நமக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு ரேடியேஷன் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கண்டுபிடிச்சு கொடுத்த தேவராஜுக்கும் நிதிஷ் நாராயணுக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்.